வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் திரு அம்பலச்சக்கரம் என்ற ஒரு பகுதியை விரிவாக சொல்லுகிறார் திருமூலர். ஏறக்குறைய 89 பாடல் மந்திரமாக அவற்றை விளக்கியிருக்கிறார். அதிலே சக்கர வழிபாட்டை சொல்லி திரு அம்பலச்சக்கரம் எப்படியெல்லாம் அமையும், அதாவது விரிவான முறையிலும் நாம் பூஜை செய்யலாம், சுருக்கமான முறையிலும் பூஜை செய்யலாம். இரண்டையும் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்பது மிக சுருக்கமாக செய்கிற பூஜை. ஆனால் சிவபூஜா விதிகளை வைத்து நாம் பார்க்கிற பொழுது சோடச உபச்சாரங்கள் என்று சொல்லி 16 வகையான உபச்சாரங்களாக செய்வது என்பது விரிவான பூசை. அதுபோல சக்கரத்தில் திரு அம்பலச்சக்கரமாக விரிவாகவும் சொல்லியிருக்கிறார். விரிவான எந்திரமாகவும் எல்லா எழுத்துக்களும் அதிலே அடங்கும்படியாக சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். மிக சுருக்கமான முறையிலும் கூட சதுரம் முக்கோணம் என்பதோடே அந்த சக்கரத்தை நாம் நிறுத்தி கொள்ளலாம் என்றும் அவர் எளிமையான முறையிலும் சக்கரம் அமையுமாறு சொல்லுகிறார். இடைப்பட்ட மந்திரங்களை நாம் பார்த்தோம். திருஅம்பல சக்கரம் எப்படியெல்லாம் அமையும் என்று பார்த்தோம். அதை நாம் ஏறக்கூடிய அண்மையில் பார்த்தது உமாபரி சக்கரம் என்பதையும் நாம் பார்த்தோம். உமையம்மையை முன்னிறுத்தி நாம் செய்கின்ற உமாபரி சக்கரம் என்று அதையும், இதெல்லாம் அம்பலச்சக்கரத்தினுடைய பல வகைகள் என்று. அதனால் அந்த பகுதி நாம் பார்க்கிற பொழுது நம்ம இப்போ வேகமாக பாடத்தை நடத்திட்டோம். மீண்டும் நீங்கள் அதை மீள் பார்வையாக பார்க்கிற பொழுது திரு அம்பலச்சக்கரங்கள் எத்தனை வகையாக அவர் சொல்லுகிறார், அந்த பூசைகளை எப்படி சொல்லுகிறார், எழுத்துக்களை எந்தெந்த முறையில் பொறிக்க வேண்டும், எழுத்துக்களும் மாறும், பீஜாட்சரங்கள் மாறும். பீஜாட்சரங்களை எப்படி சொல்லுகிறார், எதை முதலிலே சொல்லி எதை பின்னாலே சொல்ல வேண்டும், பஞ்சாட்சரம் என்றிருந்தால் அதில் முதல் வரிசை என்ன, கடைசி வரிசை என்ன, குறுக்கு நெடுக்குமாக எப்படி என்றெல்லாம் பல்வேறு வகையாக அந்த எழுத்துக்களை பீஜாட்சரத்தையும் மந்திர எழுத்துக்களையும் அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்பதற்கு இங்கே சொல்லலை, 4ஆம் தந்திரத்தில் சொல்லலை. அந்த திருக்கூத்து திருக்கூத்து என்ற தலைப்பில் அவர் பின்னாலே 8ஆம் தந்திரம் என்று எனக்கு நினைவு. அதில் சொல்லுகிற பொழுது எங்கும் சிதம்பரம் எங்கும் நட்டம் திருநட்டம் என்று சொல்லுவார். ஏதோ அம்பலத்திலே தான் பெருமான் ஆடுகிறான் என்று இங்கே அங்கே தரிசனம் செய்வது சிறப்பு தான். ஆனால் அவருடைய நடனம் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது, எதையும் நாம் நட்டமாக பார்க்கலாம் என்று அவர் குறிப்பு சொல்லிட்டு தான் அப்புறம் திருக்கூத்தை சொல்கிறார். அதில் அவர் சொல்கிற பொழுது அம்பலக்கூத்துன்னு சொல்லிட்டு பொன் தில்லைக்கூத்து என்று தனியாக தில்லைக்கூத்து சொல்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக அந்த கூத்துக்களை அங்கே விரிவாக சொல்வது போல சக்கரங்களிலும் அது மாதிரி பல வகையான சக்கரம், எங்கும் வியாபித்திருக்கிற பெருமான், அந்த வியாபக பொருளாக இருப்பவனை ஏகதேசமாக வழங்குகிற பல்வேறு உருவங்கள் இருக்கு இல்லையா. பெருமானுக்கு என்று சொன்னாலே அது வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் பல வகையாக சொல்கிறோம் இல்லையா. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று விருப்பப்படி அவங்க வழிபடுறாங்க இல்லையா. அதே போல் சக்கரத்திலையும் பல்வேறு வகையான வடிவங்கள், எப்படி உருவத்திருமேனியில் அவனுக்கு பல உருவம் இருக்கிறதோ அதுபோல் சக்கரத்திலும் பல வகையான சக்கரங்கள். அது நமக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு எது விருப்பமோ எது இயலுமோ, பூசையிலே எது இயலுமோ அதை வைத்து நீங்கள் செய்யலாம் என்றுதான் அந்த அம்பலச்சக்கரத்தை விரிவாக சொல்லி அதன் ஊடாக சொல்கிறது பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். பஞ்சாட்சரம் எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை பல இடங்களில் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஏன் அந்த பஞ்சாட்சரம், அதனுடைய சிறப்பு என்ன என்றெல்லாம் அவர் விளக்குகிறார். 4 எழுத்து என்று 4ஆம் எழுத்து என்றே கூட நமசிவ என்றே அந்த எழுத்தையெல்லாம் பல்வேறு வடிவங்களை சொல்லுகிறார். அதெல்லாம் இந்த பகுதியிலே மிக முக்கியமான பகுதியாக 89 மந்திரங்கள் சொல்கிறார். அதில் இப்போ போன வகுப்பு நாம் கொஞ்சம் பார்த்தோம். அதுதான் இன்றைக்கு நாம் 977 பாட்டு, 81வது பாட்டு, 81வது பாட்டில் 6 எழுத்தாகுவ 6 சமயங்கள் என்று இருக்கு இல்லையா. அந்த அந்த உங்களுக்கு 104ஆம் பக்கம், 104 24ஆம் தேதி போன வகுப்பு. அதில் நான் சொன்னது 106வது பக்கம் இருக்கு பாருங்கள். உங்களுக்கு கொடுத்ததுல 106வது பக்கம்.
6 சமயங்கள்னு சொல்கிறார் பாருங்க. அந்த 6 சமயங்கள் அப்பா அங்கே முக்கியமாக குறிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம திருமுறை அருட்பணியில் கூட இப்போ என்னைக்கு கூட 6 சமயம் தான் சொன்னோம். அது ரொம்ப அங்கே ரொம்ப விளக்க முடியாது, அதனால் லேசாக சமயம்னு சொல்லிட்டு போயிட்டோம். 6 வகை சமயங்களை எப்படியெல்லாம் விளக்குகிறார்கள் பார்க்கிற பொழுது, இந்திய தத்துவ உலகத்தில் பொதுவாக இந்திய தத்துவ உலகம் தமிழ்நாடுன்னு இல்லாமல் தத்துவ உலகத்தில் 6 சமயங்கள் என்று சொல்கிறத 3ஆக முதல்ல சொல்கிறாங்க. தர்க்கம், சாங்கியம், மீமாம்சை, இந்த 3 தான் அடிப்படை. அந்த தர்க்க மதம் நியாயம் வைசேடிகம் என்று 2ஆக, சாங்கியம் சாங்கியம் யோகம் என்று 2ஆக, மீமாம்சை பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று 2ஆக, 6ஆக சொல்கிறாங்க. இது ஆரம்ப நிலையில் அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்திய சமயங்களில் இந்த 6 சமயங்கள் மிக முக்கியம். அதாவது இந்த தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம், இந்த 3க்கு என்ன சிறப்பு என்றால், 3 மதங்களும் வேதத்தை ஒத்துக்குது. ஆகமந்தான் பிரச்சனை எப்பவுமே. அது நம்முடைய தமிழ்நாட்டுடையது. எப்படி தமிழ் மொழியை அவங்க சிறப்பாக கொள்வது கிடையாது, தமிழ்நாட்டை எப்படி ஒதுக்குறாங்களோ அதே போல நம்முடைய சமயம் என்பதை அவங்க தனியாக சிறப்பாக சொல்கிறது கிடையாது, ஆகமங்களையும் தனியாக சொல்கிறது கிடையாது. அது சைவ தமிழருடையது என்று ஒதுக்கிறாங்க. அது இருக்கட்டும், அது ஒரு வகை, நாம் அதுக்காக கவலைப்படலை. ஆனால் தர்க்கம், சாங்கியம், மீமாம்சை 3ம் வேதங்களை உடன்படுகின்ற சமயம். அதை முதல்ல அறிவுப்படுத்துகிறாங்க. அதற்குள்ளே சில வேறுபாடு இருக்குது. அதுக்குள்ளே அதாவது தொலைதூர வேறுபாடுகள் ஒரு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. இருந்தாலும் இந்த 6 வகை சமயம்னு அவங்க இதை விரிவாக விளக்குறாங்க. நீங்கள் வடநாட்டில் இருந்து தத்துவ உலகத்தில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள், ஆழமாக எழுதியிருக்கிறாங்க. அது நம்முடைய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்கு இல்லையா, NCBH, அது இந்திய தத்துவ ஞானம். இந்திய தத்துவ ஞானம் அது இலங்கையில் இருக்குது. நான் சொல்றது வடக்கே இருக்கிறோம். வடக்கே இருக்கிற 2-3 பேர் முக்கியமாக மேத்தான்னு சொல்லுவாங்க, ஒரு தர்ஷன் மேத்தான்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் முக்கியமானவங்க. ரொம்ப ஆழமாக நான் அந்த மொழிபெயர்ப்பு தமிழில் வந்திருக்குது, நான் படிச்சிருக்கேன். ரொம்ப ஆழமாக எழுதுகிறாங்க. இதை பற்றி தான் அவங்க எழுதுகிறாங்க. இதனுடைய பின்னணியில் தான் பின்னால் நம்முடைய TMP மகாதேவன்லாம் இந்திய தத்துவம்னு எழுதியிருக்கிறார். அவரும் அந்த கோணம் தான் போகிறார். ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தவர், தத்துவ ஞானி. அவர்கிட்ட என்ன குறை சொல்கிறாங்க, அவர் தான் இந்தியன் ஃபிலாசபின்னு எழுதினவர். 2 பாகம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பக்கங்களுடைய அந்த 2 பகுதியுள்ள நூலில் சைவ சித்தாந்தத்துக்கு 2 பக்கம் கூட ஒதுக்கலை அவர். ஆமாம், 1, 2 or 3 அது குறிப்பிட்டு ஆச்சரியம் தான், குறிப்பிட்டிருக்கிறார் சைவ சித்தாந்தம் ஒன்று இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளவு இல்லை தெரிஞ்சவர் தான். அது அதில் என்ன இருக்குது, அப்படி வேதாந்தி அவர், அதில் என்ன பெருசாக இருக்குதுன்ற மாதிரி அவங்க ரொம்ப அலட்சியமாக பண்ணியிருக்காங்க. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, நடைமுறையில் என்னுடைய அனுபவம் என்னென்னா, மொரீஷியஸ் நம்ம அப்போ போயிட்டு ஒரு 4-5 இடம் போயிருக்கிறோம். முதல் முறையாக போகிற பொழுது அங்கே என்னை அழைத்தவர் என்னுடைய மாணவர் தான் அங்கே இருக்கிறார். அவர் என்னை அழைத்தார். அவர் என்ன சொன்னார், இங்கே நீங்கள் தத்துவம் படித்தவங்க, என்ன தத்துவ டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது, ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட், அங்கே நீங்கள் சில பேரை இன்ட்ராக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், வாங்கன்னு கூப்பிட்டு போகும்போது அவங்கள கேட்டு நான் என்ன சொன்னேன், நான் கேட்டேன், உங்களுக்கு சைவ சித்தாந்தம் பற்றி என்ன தெரியும்? எனக்கு அது தத்துவம் இருக்கட்டும், சைவ சித்தாந்தம் தான் எனக்கு அதிகம் தெரியும், ஏன்னா அறிவுமானது. அதை பற்றி உங்களுடைய என்ன கருத்துன்னா, we don't know about சைவ சித்தாந்தம், இட் இஸ் எ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சைவ சித்தாந்தம் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ன்றதே உங்களுக்கு தெரியலையா என்றால், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளைண்டாக இருக்கிறாங்க. அதை என்னுடைய மாணவர் சொன்னார். அதுக்கு தான் சார் அவங்களை அழைத்து வந்தேன், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் சைவ சித்தாந்தம். ஏன்னா அவர் டைரக்டர், உங்களுடைய வரவுனால் அது வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாடமாக அதை ஆக்கியிருக்காங்க. அப்போ தமிழ் வாழ்கிற இடத்துல சைவ சித்தாந்தம்னு அவங்களுக்கு தெரியல. ஃபிலாசபினா இந்து ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி தான் சொல்கிறாங்க. அதுக்கு எது சொல்கிறாங்க, அப்போ வடக்கு அப்படி எழுதியிருக்காங்க, இருக்கட்டும், நமக்கு அப்படி இல்லை. சைவ சித்தாந்தம் அதிலிருந்து எவ்வளோ மாறுபட்டது, வேறுபட்டது மண்ணில் சிறந்ததாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
அதனால் முதல்ல 6 வகை சமயம் அதுங்க. ஆனால் நாம் யாரை ஃபாலோ பண்ணணும் இருக்கட்டும், தர்க்கம் சாங்கிலாம் இருக்கட்டும், அங்கே நான் ஒதுக்கலை. நாம் யாரை ஃபாலோ பண்ணால் முதலாவதாக சமயங்கள் என்று சொன்னது மாணிக்கவாசகர் தான் சொல்லியிருக்கிறார். 6 வகை சமயங்கள் என்று சொல்லி அதை பிரிவு காட்டுறார். திருத்தகும் அறுவகை சமயம்ன்றார். இரு முச்சமயத்து பேய்த்தேர் என்று சொல்றார். காணல் நீர் போல இருக்கிற 6 சமயம், கடவுள் கொள்கையுடைய 6 சமயம் என்று 2ஆ பிரிக்கிறார். அது அப்பா உரையில் திருவாசகத்தில் அதை விரிவாக எழுதுறாங்க. அதில் கடவுள் கொள்கையுடைய சமயங்கள் நமக்கே தெரியுது, என்னன்னு தெரியுது. கடவுள் கொள்கை இல்லாத உலோகாயுதம், பௌத்தம் இதெல்லாம் கடவுள் கொள்கை இல்லாது. அதில் முக்கியமாக சைவ சித்தாந்த பார்வையில் கடவுள் கொள்கை இல்லாத சமயங்கள்னு சொல்கிற பொழுது நம்ம மாயாவாரத்தை சொல்கிறோம். மாயாவாரம் கடவுள் கொள்கை இல்லாத சமயம்னு சொல்கிறோம். அவங்க தான் பிரம்மனை சொல்கிறாங்க சார், பிரம்மன்றாங்கன்னா பிரம்மம்னு சொல்லிட்டு யாரை பிரம்மன்றாங்க? நான் தான் பிரம்மன்றாங்க. நான் தான் பிரம்மன்றாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு! கடவுளை சொல்லிட்டு நான் தான் கடவுள்னா அதை விட கடவுள் இல்லைன்றான். அவன் பரவாயில்லன்ற, கடவுள் இல்லைன்றவன் பரவாயில்ல. நான் தான் கடவுள் என்று சொன்னால் மாயாவாரத்தை நாம் கடவுள் கொள்கை இல்லாத மதம்ன்றோம். அதே மாதிரி பாஞ்சராத்திரம் வைஷ்ணவத்தை நாம் கடவுள் கொள்கை இல்லாத மதம்ன்றோம். என்னன்னா கடவுள் கொள்கை சரியா இல்லை. அவங்க அதை பாஷ்யத்தில் அவர் எழுதுகிறார். அந்த காலத்திலே பாஷ்யத்தில் அவர் எழுதுகிறார். கடவுள் கொள்கை இல்லாத சமயத்தில் பாஞ்சராத்திரம் என்று சொல்லி வைணவத்தை சொல்கிறார். அது ஏன், என்ன காரணம் என்று சொல்கிறார். அதேதான் கடவுளுக்கு பரிணாமம் கூறுகிறார்கள், உயிருக்கு பரிணாமம் கூறுகிறார்கள். இந்த ரெண்டும் நம்முடைய உடன்படாத ஒன்று. அதாவது கடவுள் இலக்கணம் இல்லாத ஒருவரை கடவுள்ன்றாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க? புருஷோத்தமன்றாங்க. அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு தெரியல. புருஷோத்தம்னா என்ன அர்த்தம்? புருஷன்னா உயிர்னு அர்த்தம். உயிரில் உத்தமன்னா மகாத்மான்னு அர்த்தம். நம்ம மகாத்மா காந்தியே சொல்கிறோம் இல்லையா? காந்தியே மகாத்மான்னு சொல்கிறோம். ஆத்மாவில் மகாத்மான்னு சொன்னால் அது ஆத்மா தானே. ஆத்மாவை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இந்த மாதிரி சில அதாவது கடவுளை நம்புகிற பொழுதும் கடவுளுக்கு இலக்கணம் சொல்கிற பொழுதும் சரியாக அறிமுகப்படுத்தணும். அவங்க கேட்குற மாதிரி வச்சுக்கூடாது. நம்முடைய கடவுள் கொள்கை சொல்லி அவன் கேட்டு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடாது. அவன் நம்ம கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி தான். அதனால் பாஞ்சராத்திரத்தை நாம் சொல்கிறோம். இருக்கட்டும், அது என்னென்ன பிரிவுன்றது ஒரு தனியாக நம்ம விளக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது மாணிக்கவாசகர் வழிகாட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சிறப்பாக வழிகாட்டியது பாதவ சிவஞான சுவாமிகள். புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று 4ஆக பிரித்து சொல்லியிருக்கார். நம்ம அடிக்கடி அந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். அது அவர் சொன்னதுக்கு காரணம் என்றால் வேதமாகம் என்ற அடிப்படை வைத்து அவர் சொல்கிறார் பார்க்கிறோம். தந்தையாருடைய உரையில், சிவஞானபுர திருநீர் உரையில் அந்த பகுதியை அப்பா மறுக்கிறாங்க. சிவஞான சுவாமிகளுக்கு மறுப்புன்னு சொல்லக்கூடாது, இவங்க கொள்கையாக ஒன்று எழுதுகிறாங்க. அதை எங்கிட்ட பொதுவாக பேசியிருக்காங்க. சாதாரணமாக எங்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னே பேசியிருக்காங்க. சிவஞான சுவாமிகள் புறப்புறச்சமயம் 6ன்றாரு. புறப்புறச்சமயம் என்ன 6 என்றால் அவர் சொல்கிறது லோகாயுதம் சொல்கிறார், பௌத்தம் சொல்கிறார், சமணம் சொல்கிறார். 4 வகை பௌத்தம், சமணம் 1, லோகாயுதம் 1. 6 போச்சு. இது அந்த காலத்தில் எழுதிட்டாரா? அந்த காலத்தில் கேள்வி இருக்க போகிறாங்க, யார் சொல்ல போகிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை 4ஆக பிரிக்கிறாரு, சமணத்தை 4ஆக 2ஆக பிரிக்கணும். பிரிக்கக்கூடாதா? ஏன்னா சமணம் 2ஆக இருக்குது, ஆசீவகம் நிகண்டவாதம் 2ஆக இருக்குது. அதை மட்டும் சமணம் மொத்தமாக வச்சுட்டார். ஏன்னா ஆசீவத்துக்கும் நிகண்டவாரத்துக்கும் கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடு நிறைய உண்டு. அதாவது ஆசீவகம் என்பது ஆடை அணிய வேண்டும்ன்றாங்க, நிகண்டவாதம் ஆடை கூடாது, திகம்பரன்றாங்க. இவங்க ஸ்வேதாம்பரம், அவங்க சிதம்பரம், அப்படி பிரிக்கிறாங்க. இன்னும் உள்ளே போனால் கொள்கைகள்லாம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அதை 2ஆக பிரிக்கலை. அதேமாதிரி லோகாயுதம் என்றாலும் அதே ஒரே கொள்கை கிடையாது. உலோகாயுதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? சார்வாகர், லோகாயுதர், நாம் சொல்கிற நாஸ்திகர், இந்த சொல்லலாம் நமக்கு இருக்குது. லோகாயுதம் என்னும் ஒன்றிரல் பாம்புன்றார் மாணிக்க வாசகர். நாத்திகத்துக்கு லோகாயுதம்னு ஒன்றிரல் பாம்புன்றார், விஷம் மாறியது, கடிச்சுன்றார். அப்புறம் நாத்திகம் பேசி நாத்தெழும்பேரின் ஆப்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசினார், நாத்திகம்னு ஒரு சொல்கிறார். அப்போ உலோகாயுதத்தில் சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு. அது சிவஞானபுரத்தில் தூளதேகம் ஆன்மா, இல்லை தூளதேக ஆன்மாவில் சூக்குமதேக ஆன்மா, அவங்களுக்குள்ளே மறுக்கிறாங்க. அப்போ அது 6 வகை தானே உலோகாயுதம். அப்போ உலோகாயுதம் 6 வகை.
இதெல்லாம் விட்டுட்டு லோகாயுதம் ஒன்றா கலெக்டிவாக எடுத்துட்டு இதையும் கலெக்டிவாக எடுத்துட்டு யாருன்னு சொல்கிறது பொருந்தாது முதல்ல. சரி, எண்ணிக்கை விட்டுருங்க. அப்பா என்ன சொல்லுவாங்க, லோகாயுதனோடு பௌத்தரின் சமணம்னு சேர்க்கக்கூடாது. அவன் நமக்கு புறச்சமயம் தான். ஆனால் அவங்க வினையை ஒத்துக்கிறாங்க, 4 வகை பூதங்களை ஒத்துக்கிறாங்க. கடவுள் கொள்கையில் பௌத்தனை கடவுள் போல ஆதிபுத்தன் என்று கடவுளைப் போல கொள்றான். கடவுள்னு சொல்லலை, உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு கடவுள் கொள்கை கடவுளைப் போல என்கிறார்கள். சமணர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டான், அனாதி முத்த சித்த உரு என்று நாம சொல்ற வரை அனாதி சித்தன், அனாதி சித்தனாக இருக்கிறான், இயற்கையாகவே அறிவுடையவனாக இருக்கிறான்னு சொல்றதுனால நேரடியாக கடவுள்னு சொல்லலை தவிர ஏதோ லோகாயுத மாதிரி சொல்லலை. எனவே எதையுமே ஒப்புக்கொள்ளாத லோகாயுதனோடு வினை கொள்கையும் கடவுள் கொள்கையும் ஓரளவு சொல்லுகின்ற அவளை சேர்க்கக்கூடாது என்று தந்தையார் என்ன பண்ணியிருக்காங்க, புறப்புறச் சமயம் என்றால் அது லோகாயுதம், அது 6 வகை. புறச்சமயம் என்று சொன்னால் பௌத்தம் சமணம், பௌத்தம் 4, சமணம் 2, 6 என்று அப்படி பிரிக்கிறாங்க. 6 அங்கே சிவஞான சுவாமி பிரிக்கிறத விட 6 பிரிக்கிறாங்க. அதே மாதிரி அகப்புறச் சமயம் என்று சொல்கிறாங்க. அகப்புறச் சமயம் தான் இங்கே நாம் சொல்கிற புறச்சமயம் இருக்கிற தர்க்கம், ஏகான்மவாதம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், ரௌத்ரம் என்று ஒன்று சொல்ல போகிறாங்க பின்னால், ரௌத்ரம் சொல்கிறாங்க. இப்போ தர்க்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், ரௌத்ரம்ன்றான். இது ஒன்றுடைய ரௌத்ரம் என்று சொன்னால் உருத்திரனை கும்பிடுகின்றவர்கள். உருத்திரனை கும்பிடுவர்கள் தான் ரௌத்ரம் என்று சொல்கிறது. எப்படி சூரியனை கும்பிட்டால் சௌரம் என்றும் சந்திரனை கும்பிட்டால் சௌமியம் என்று சொல்கிறோமோ, அதுபோல் உருத்திரனை கும்பிட்டால் அவர்கள் ரௌத்ரர்கள். அவங்களுக்கு என்ன கொள்கைன்னா, நாம் பின்னால் சிவஞான சுவாமிகளை வைத்துக்கொண்டு அவங்களை அகப்புற சமயம் வைத்துக்கொண்டு மாவிரதம், காவாலம், பாசுபதம், பாமம், பைரவம் அதெல்லாம் அகப்புற சமயம் நம்ம சொல்கிறோம். அவங்க அப்பா அப்படி சொல்லுறது, ரௌத்திரத்தில் தான் சேர்க்கணும் அதெல்லாம் என்று. ருத்ரனை கும்பிடுவது பாசுபதம், மாவிரதம், காவாலம் எல்லாம் ருத்ரனை கும்பிட்றவங்க. ருத்ரனுக்கு மேல் கடவுள் இல்லை என்று சொல்கிறவங்க அவங்க. நாம் என்ன சொல்கிறோம், ருத்ரன் என்பவன் 2 வகையாக சொல்கிறோம். குணிருத்ரன் என்றும் மகாருத்ரன் என்றும் 2ஆக சொல்கிறோம். முற்றடிப்பு செய்கின்ற மகாசங்காரம் செய்கின்றவன் மகாருத்ரன், ஏகசங்காரம் செய்கின்றவன் குணிருத்ரன். அவன் மும்மூர்த்திகளோடு ஒருவன். அந்த குணம் தாமத குணம் உடையவன், தொழிலால் தாமத குணம் உடையவன். படைக்கிறவன் அயன், காக்கிறவன் திருமால், ஏகசங்காரம் செய்கின்றவன் ருத்ரன் என்று குணிருத்ரன் வைத்து, அதுக்கு மேற்பட்டு மகாருத்ரன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. மாவிரதம், காபாலம் போன்றவர்கள்லாம் இந்த ருத்ரன் தான், 2 ருத்ரன் கிடையாது என்று அதில் வேறுபடுறாங்க. அதனால் அவளை கொஞ்சம் நம்ம விலக்கி வைக்கிறோம். அதுக்கு பின்னால் கணபதியை கும்பிட்றவங்க, முருகனை கும்பிட்றவங்க என்று தனியாக வருது இல்லையா, அதையெல்லாம் நாம் சமயங்கள் 6 சமயங்களில் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று இப்படி 6 வகை சமயங்களை சொல்கிற பொழுது இவ்வளவு கருத்து வேறுபாடுகளோடு கால மாற்றத்தில் வருகின்றது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. திருமந்திரத்தில் அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அதை தான் அங்கே நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த வரிகளை அவங்கள தான் எழுதியிருக்காங்க படத்தெல்லாம். இங்கே நீங்கள் பார்க்கணும், அன்றைக்கி சொன்னது தான் அது. காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், சௌரம், சௌமியம். அந்த 106ஆம் பக்கம் அது இருக்கு பாருங்க. இது ஏறக்குறைய ஆதிசங்கரர் சொன்னது போல இருக்கும். அவர் தான் சொல்றார், கணபதி கும்பிட்டால் காணாபத்தியம், முருகனை கும்பிட்டால் குமரனை கும்பிட்டால் கௌமாரம், சக்தியை வழிபட்டால் சாக்தம், சிவனை வழிபட்டால் சைவம், சூரியனை வழிபட்டால் சௌரம். ஆதிசங்கரர் சௌமியம் சொல்லலை, சந்திரனை வழிபட்டால் சௌமியம் அதை சொல்லலை. மாறாக விஷ்ணுவை கும்பிட்டால் வைஷ்ணவம் என்று அந்த 6 சமயத்தில் வைஷ்ணவத்தை சேர்த்திருக்கிறார். அது அப்பா இங்கே சேர்க்கலை. ஏன் சேர்க்கலைன்னு பார்க்கணும். இது ஏன் எழுதுறாங்கன்னா, சிவநிந்தனை இல்லாத
சிவனை சிறப்பாக இருக்கிறாங்க கொள்ளையோ, சிவன் நிந்தனை இல்லாத சமயங்கள், திருநீற்றை படிக்காத சமயங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6 தான் தேருதுன்றாங்க, வேற கிடையாதுன்றாங்க. அதில் வைஷ்ணவத்தை சொல்லல் பாருங்க. வைஷ்ணவம் சைவத்தை அவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். திருநீற்றை பூசக்கூடாது என்று அவர்கள் தனியாக ஊர்துவ புண்டரம் என்று தனியாக ராமானுஜர் ஒரு புதுசா ஒரு அடையாளத்தை அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் அந்த வரலாறு. அதே போல அவர்களுக்கு வடமொழியில் இருக்கின்ற பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் முக்கிய. அப்புறம் இதிகாசங்கள், ராமாயணம் போன்றவை எல்லாம் அவளுக்கு மூல நூல்கள் போல, பிரமாண நூல்கள் போல அதை பிரமாணமாக காட்டுவாங்க பாஞ்சராத்திர வைஷ்ணவர்களுக்கு. இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதுனால இந்த மதம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவையெல்லாம் சிவனிந்தனை இல்லாதவை, திருநீற்றை படிக்காதவை, சித்தாந்த கருத்துக்களாக இல்லை என்றாலும் பரம்பொருளாக வெவ்வேறு கடவுளை கொள்ளலாம். அது அவங்களோட கொள்கை. அதனால் இப்படி ஒரு 6 சமயம் என்று சொல்லணும். அதனால் ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய திருமூலர் 6 எழுத்து ஆகுவ 6 சமயங்கள்னு சொல்லிட்டார் இல்லையா. இந்த 6 சமயங்கள் எப்படி சொல்கிறார் திருமூலர்? இப்போ நாம் சொன்னது ஒரு ஆதிசங்கராக இருக்கட்டும், மற்றபடி சிவஞான முனிவராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. திருமூலர் இந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறார் என்றால் 6 எழுத்துக்கு சமம்ன்றார். 6 சமயங்கள். எப்படி நீங்கள் பஞ்சாட்சரத்தை ஓங்காரத்தோடு பிரணவத்திற்கு எவ்வளோ சிறப்பு தரீங்களோ, பிரணவத்தோடு இருக்கிற பஞ்சாட்சரத்தை எவ்வளோ சிறப்பு தரீங்களோ 6 எழுத்துக்கு, அதுபோல் இந்த 6 சமயங்கள் சிறப்புடையவைன்றார். அப்போ சிறப்புடையவர் என்று சொன்னால் அதில் மற்ற புறச்சமயங்களை கேட்க முடியாது. பௌத்தத்தையோ சமணத்தையோ நம்மோடு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வைஷ்ணவத்தையோ சேர்க்க முடியாது என்று தான் இப்படி ஒரு 6 சமயத்தை சொல்லுகிறார். அதில் தான் என்ன சொல்கிறார், அந்த 6 வகை சமயத்தில் சௌரம் என்பது சூரியனை கும்பிடுகின்ற சமயமாக இருக்குது. அதை நாம் எப்படி கொள்கிறோம்? இதெல்லாம் மாணிக்க வாசகர் அந்த காலத்தில் சொன்ன விஷயம் ஆச்சரியமாக இருக்குது நமக்கெல்லாம். நமக்கு என்னமோ திருவாசகம் ஏதோ பக்தி பாடல் நம்ம விட்டுறோம். எவ்வளோ ஆழமாக அவர் சொல்லியிருக்கிறார்னா, இறைவனை கும்பிடுகிற பொழுது ஆணாக இல்லை பெண்ணாக இல்லை, ஆணும் பெண்ணுமாக இருக்கிறான் என்றும் கும்பிடலாம், ஆணாவும் கும்பிடலாம், பெண்ணாகவும் கும்பிடலாம், அதே போல இயற்கை பொருளாகவும் கும்பிடலாம் என்று பாடுறார். அப்போ நீங்கள் பாடுற பொழுது ஆணாக கும்பிடுவது பெண்ணாக கும்பிடுவதுன்ற பொழுது வைஷ்ணவத்தில் திருமால் ஆண், அவன் ஒருத்தந்தான் ஆண்க, வேறு யாரும் உயிர்களெல்லாம் பெண்கள் தான் அவனை பொறுத்தவரையும். எனவே அவங்கள ஆணாக கும்பிட்றான். சக்தி வழிபாட்டில் பெருமாளை பெண்ணாக கும்பிட்றாங்க. இப்போ நாம் எப்படி கும்பிட்றோம்? சிவசக்தி என்று தான் சொல்கிறோமே தவிர சிவன் தனியாகவோ சக்தி தனியாகவோ நம்ம சொல்கிறது கிடையாது. திருமுறைகளில் ஞானசம்பந்தர் போன்றலாம் எப்படி பாடுகிறார்கள்? ஒருபால் உமையாம் ஒருபால் திருமாலாம் தானே பாடுறாங்க. ஒரு பக்கத்தில் தான் பாடுறாங்க இல்லை, உண்ணாமலை உமையாளோடு உடனாகி ஒருவெல்லாம் பாடுறாங்க இல்லையா. எனவே நாம் சிவசக்தியாக நாம் வழிபடுறோம். இது இல்லாமல் இயற்கையாக வழிபடுகின்ற பொழுது சூரியன் சந்திரனை வழிபடுகிறார்கள். என்ன காரணம் என்றால், சூரியனும் சந்திரனும் பெருமானுக்கு அட்டமூர்த்தங்களில் ஒன்று, 2 அல்லவா, 2 சுடர்கள். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் வணங்குறாங்க. ஆனால் அப்படி வணங்கலை, சூரியனை மட்டும் வணங்குறாங்க. இருந்தாலும் பெருமானுடைய உருவம் அல்லவா, எனவே நாம் அவங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தான் நாம் அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறோம். அதே போல் சூரியனை கும்பிடுகின்றவர்கள் சிவனிந்தனை செய்ய மாட்டாங்க, கிடையாது. சூரியனுக்குன்னு ஒரு மந்திரம் வைத்துக்கொண்டு அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறார், கொஞ்சம் நீங்கள் மாறுங்கன்றார். ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார்? அந்தணர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அந்தணர்கள் என்றால் ஆதிசைவரை பார்த்து சொல்ல, ஆதிசைவரெல்லாம் சிவனை கும்பிட்றவங்க. அவர் பிறந்த ஸ்மார்த்த பிராமணர் இருக்காங்க இல்லையா, அவர் பிறந்த குலமாக இருக்கிற ஸ்மார்த்த பிராமணர்கள் சில பேர் தான் சிவனை பரம்பொருளாக கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கோத்திரம், கௌடன்ய கோத்திரம் என்று சொல்லி, அதுதான் கவுனியர்கள். அதான் கவுனிய கோத்திரத்திலே பிறந்தார் ஞானசம்பந்தர்னு சொல்கிறது, அந்த கோத்திரம் தான். ஸ்மார்த்த பிராமணரில் கவுடன்யன் வாங்குறது கவுனியன் வச்சுங்க. கவுனியர் குலத்தை சார்ந்தவர்கள் தான் சிவனை வழிபடுவார்கள். மற்ற ஸ்மார்த்த பிராமணர்கள் சிவனை பரம்பொருளாக கொண்டது கிடையாது, முன்னிறுத்துவதும் கிடையாது. எல்லாரோடும் ஒன்றா வச்சு வணங்குவாங்க, அவ்வளோதான். இது அவங்களுடைய கொள்கை. அப்படி அந்த மரபிலே பிறந்ததால் சிவபாதியர் என்ன பண்ணுறார்? தனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று பெருமானைத்தான் வேண்டார், சிவபெருமானை வேண்டார். ஏன்னா அவர் சிவனை அந்த கவுனிய கோத்திரம் வழிபடக்கூடியது. ஆசா ஞானசம்பந்தம் பெரிய புராண ஆராய்ச்சியில் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். புறநானூற்றில் காவுண்ணிய குலம் என்று ஒரு கோத்திரம் வருகின்றது.
அவங்க வேள்வி செய்கிறார்கள், சிவனை நோக்கி வேள்வி செய்கிறார்கள் என்று புறநானூற்று ஒரு பாட்டு இருக்குது. அதை எழுதுறார், கோட் பண்ணுறார். சங்க காலத்திலேயே அந்த ஸ்மார்த்த பிராமணர்களில் சிவனை வணங்குகின்ற கோத்திரமாக கௌடின்ய கோத்திரம் இருக்கிறது என்று சொல்லி, அவர்கள் கொலை வேள்வி செய்வது கிடையாது, நல்வேள்வி செய்கிறார்கள். அதுக்கு அந்த பாட்டில் எப்படின்னு சொன்னால், குறிப்பு தான், யாகம் நடத்துகிறாங்க, யாகத்தை எரிகிறது, பக்கத்தில் அந்த வடக்க இமயமலை சார்ந்த கவரிமான் போன்ற மான்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மான்கள்லாம் பக்கத்தில் படுத்து கொண்டிருக்கிறது. குளிர்காய் தான், எனக்கு ஒரு குளிர்காய் படுத்து கொண்டிருக்குது அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போது அங்கே கொலை நடந்திருந்தால் அந்த மான்கள்லாம் உட்காருமா, படுக்குமா? அங்கே ஏதோ மந்திரம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, அங்கே பக்கத்தில் கவலை இல்லாமல் உட்காதுன்னு அந்த குறிப்பை இப்போ புறநானூற்று சொல்லுகிறார். அதனால் ஸ்மார்த்த பிராமணருக்கு வேள்வி செய்து நல்வேள்வி செய்தார்கள் அல்லவா என்று அதைத்தான் நீங்கள் திருப்பி செய்யணுன்றதுக்காக தான் திருமந்திரத்தில் சொல்லி காட்டுறார் அவர். அந்தனருக்கு சொல்கிற பொழுது நீங்கள் எப்படி யாகம் பண்ண தப்பு கிடையாது, பல விலங்குகளை எல்லாம் கொள்றீங்களே என்று அதை மாற்றுங்க, சிவவேள்வியாக கும்பிடுங்க, கொலை வேள்வி வேண்டாம் என்று குறிப்பை சொன்னைத்தான் ஞானசம்பந்த பெருமான் அதை எடுத்துக்கொண்டு விரிவாக சொல்லியிருக்கிறார். எல்லா இடங்களும் விரிவாக அதை சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதனால் இதெல்லாம் வரலாறுகள், சைவம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை எப்படி திருத்தி இருக்கிறது, வேத நெறியிலே சென்றவர்களை எல்லாம் திருத்தி இருக்குதுன்னு பார்க்கணும். சைவாகமத்தில் இதையெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாலே வேத வேள்வி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பரிமேலழகர் கூட சிறந்த உரையாசிரியர் தான். திருவள்ளுவருக்கு அவர் மாதிரி விளக்கம் கொடுத்தவங்க யாரும் இல்லை. ஆனால் சில இடங்களில் அவருக்கே சங்கடமாக உள்ள குரல் இருக்குது. இது எப்படா உரை சொல்கிறதுன்ற மாதிரி குரல் இருக்கு. அதாவது அது என்னென்னா, இப்போ அவிசுரைந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்பதே வேத மறுப்பு தான், வேள்வி மறுப்பு தான். ஆனால் அது வேள்வி மறுப்பாக சொல்ல, அவிசுரைந்து 1000 செய்யுங்க, என்னென்ன பொருள்னாலும் போடுங்க, நெருப்பில் போட்டு நீங்கள் செய்யுங்க, உயிர்கொலை மட்டும் பண்ணாதீங்க என்று, ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாதீங்க என்று சொல்கிறார் என்று அதுக்கு சமாதானம் சொல்லுவான். உண்மையில் அதுதான். அந்த அந்த குறளுக்கு வள்ளுவர் வேள்வியை மறுக்கலை, வேள்வி செய்யுங்க, அதில் இந்த கொலை செய்யாதீங்க என்று அந்த அளவுக்கு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இடம் சொல்லுகிற பொழுது கொலை வினையர் புலை வினையர் என்று 2 சொல்கிறார். திருக்குறளில் வருது, கொலை வினையராகி கொண்டல் வருது. கொலை வினையர்னு வந்த பொழுது இதுக்கு என்னடா பண்ணுறது என்று பரிமேலழகர் என்ன பண்ணுறார், கொலை வினை என்பதாலே கொலையே தொழிலாக கொண்டவர்களை தவிர இது வேள்வியில் கொலை அல்ல என்று எழுதுகிறார். என்ன அழகா அவர் அறிவாளி இல்லையா, கொலை வினைன்னு சொல்லிட்டார் இல்லையா, கொலைன்னு சொல்லாமல் கொலை வினைன்னு சொன்னார் அல்லவா. கொலையே தொழிலாக உடையவர்களைத்தான் நீங்கள் வள்ளுவர் சொல்கிறார். எனவே இது வேள்வியில் கொலையன்மை அறிகன்னா என்ன அர்த்தம், வேள்வியில் செய்யலான்னு அர்த்தம், செய்யலான்னு அர்த்தம். இப்படியெல்லாம் அந்த வேள்வியை சமாளிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதற்கிடையில் தான் 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தர் எவ்வளோ செய்திருக்காருன்னு, இது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நூல் நமக்கு கிடைக்கிற பொழுது இதெல்லாம் விளக்கி படித்தோம்னா நமக்கு தெரியுது. ஏன்னா இதில் 6 எழுத்து ஆகு 6 சமயங்கள்னு சொல்லிட்டார் இல்லையா. ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு சமயங்கள். அது இப்போ அந்த என்னென்ன சமயம் பார்த்தோம், காணாவத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம் எல்லாம் 6 சமயங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுறார், 6 சமயங்களுக்குள்ள மந்திரங்களில் சௌரம் என்பது சூரியனுக்குள்ளது, அதைத்தான் வேதங்கள் சிறப்பாக சொல்லுது. மந்திரங்கள் எல்லாம் சிறப்புடையதான், கடவுளுக்குள்ள எல்லா மந்திரங்களும் சிறப்புடையதான். ஆனால் காயத்ரி என்ற சந்தம் இருக்கு இல்லையா, அந்த சந்தம் வேதத்தில் நிறையவா, அந்த சந்தத்தில் அமைந்த சுலோகங்கள் நிறைய. எப்படி பிற்காலத்தில் விருத்தப்பாட்டு வந்தது இல்லையா, அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி திருத்தக்கதவர் எழுதுகிறார். அவர் தான் முதல் முறையாக விருத்தத்தை கொண்டு வருகிறார். ஆசிரிய விருத்தம் என்று, அரிசிறு விருத்தம் என்று கொண்டு வரார். பின்னால் கம்பர் அதை விரிவாக 12ஆம் நூற்றில் பாடுறார். முதல் முறையாக தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது விருத்தம் இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை, லேசாக அங்கங்கே இருந்திருக்கு. முழுக்க முழுக்க பெருங்காப்பியம் சீவக சிந்தாமணி முழுக்க விருத்தமாக செய்ததினால்தான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று சொல்கிறார். அந்த கம்பன் அந்த விருத்தத்தை விரிவாக சொல்லியிருக்கிறான். அதுபோல காயத்ரி என்பது விருத்தம் போல நிறைய ஸ்லோகம் உடைய சந்தம் அதில் இருக்கு, பல ஸ்லோகங்கள்.
ஆனால் காயத்ரி மந்திரம் சிறந்ததுன்றாங்க. ஆனால் அதுக்கு என்ன பொருள் என்றால், அது சூரியனை கும்பிடுவது. காயத்ரி என்றும் சாவித்திரி என்றும் ரெண்டு சொல் இருக்கிறது. ரெண்டுமே சூரியனை குறிப்பது என்று தான் வேத முறையில் விளக்கியிருக்காங்க. அதைத்தான் மறுக்கிறார். காயத்ரி மந்திரம் என்று சொன்னால் சூரியன் அட்டமூர்த்தத்திலே ஒருவன் பெருமானுக்கு. நீங்கள் பெருமான் அங்கே இருக்கிற பொழுது அவனை விட்டுட்டு சூரியனை மட்டும் கும்பிடலாமா? இல்லையா? இப்போ கோயிலுக்கு போகிற கருவறைக்கு போகாமல் வெளியில் கும்பிட்டு போகிற மாதிரி தானே அது, இல்லையா? போகிற மாதிரி தானே அது. மந்திரம் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற பரம்பொருளை தான் சொல்லணும். அருக்கனில் சோதி அமைத்தவனைத்தானே பாடணும். நீங்கள் அருக்கனை மட்டும் பாடுறீங்களே, அதான் அப்பா கூட எடுத்து காட்டியிருக்காங்க. இதில் அருக்கனாவான் அரண் ஒரு அல்லனோ என்று தான் அப்பர் பாடுறார். ஆனால் அந்த பகுதி தான் நம்ம பார்க்குறோம். அதில் போகிற வகுப்பு சில சொன்னோம். இங்கே 6 பெரிதா 24 பெரிதா என்றால் எண்ணிக்கையில் 24 தான் பெருசு. எண்ணிக்கையில் 24 தான் பெரிய நம்பர். மார்க்கில் 24 மார்க் வேணா நல்லதா, 6 மார்க் வாங்கினா நல்லதுன்னா 24 மார்க் தான் நல்லது. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. எழுத்துக்கள் 6 எழுத்து, அது சிறந்த மந்திரமா, 6னுடைய மடங்காக இருக்கிற 24 சிறந்ததா என்று கேட்கிறார். கற்றுக்கொள்ளுகிற பொழுது எளிமையான மந்திரத்தை சொல்லணுமே தவிர 24 எழுத்துடைய மந்திரத்தை சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 5 எழுத்து அது 6 எழுத்து சொன்னால் சீக்கிரம் படிக்குவாங்க, இல்லையா? ஓம் நமசிவாய் என்ற 6 எழுத்தை சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அதை விட்டுட்டு ஓம் பூர் புவ சுப தத் தவிதர்வேணியம் பர்க தேவகி தேவன என்ன எங்கடா புரியுது? ஒன்றும் புரியல. அப்படி சொல்கிறார். 6க்கு 24 என்றால் முதல் மடங்கு 6னுடைய மடங்கு தானே 24 என்று அதை முதல்ல அங்கே சொல்கிறார். அதெல்லாம் போன வகுப்பு நடத்துறதுக்காக நான் லேசாக சொல்கிறேன். அடுத்து சாவித்ரி காயத்ரி என்று வேறு வேறு தேவியர்கள். சூரியனுக்கு அப்படி 2 தேவியர் உண்டு. ஒற்றுமை பற்றி சாவித்ரி என்றார், காயத்ரியை சாவித்ரி என்றார். சாவித்ரி என்பது என்ன, காயத்ரி என்பது என்ன என்றால், அந்த காயத்ரி மந்திரத்தை ஓங்காரம் பிரணவத்தோடு சொன்னால் அது காயத்ரி. வியாகிருதின்னு சொல்லுவாங்க வடமொழியில். ஓம் பூ புவ சுவ 3 உலகத்தை சொல்கிறார். பூ என்றால் பூலோகம், சுவை என்றால் சுவலோகம், சொர்க்கலோகம்ன்றவன் சுவலோகம். புவலோகம் என்று ஒன்று, சுவலோகன் ஒன்று, பூலோகன் ஒன்று. பூலோகத்துக்கு மேலே இருப்பது புவலோகம், பூலோகத்துக்கு மேலே இருப்பது சொர்க்கம் என்று அந்த அளவோடு நிறுத்துகிறார். 7 உலகம் இருக்குது. ஆனால் அந்த 3 உலகம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த 3 உலகமும் உயிர்கள் செல்லுகின்ற இடங்கள். பூலோகத்தில் வாழலாம், அல்லது புவலோகம் என்று சொன்னால் சூரிய சந்திரனுடைய உலகம்ன்றாங்க, அங்கே இருக்கலாம், அல்லது சொர்க்கலோகத்துக்கு போகலாம் என்று அது 3ஐயும் அப்படி சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். அப்படி அதை சேர்த்து சொன்னால் அது காயத்ரி, அது சேர்க்காம சொன்னால் சாவித்ரி என்று சொல்லி அந்த ஓம் என்ற பிரணவத்தைத்தான் ஆ பூமா என்று பிரிக்கிறார்கள். அது தோற்றம் நிலை இறுதியை குறிப்பது. அகாரம் ஆ என்றால் தோற்றம், ஊ என்றால் நிலை, மகாரம் இம் என்று சொன்னால் இறுதி என்று. இவற்றை குறிப்பதற்கு பிரம்மன் போன்றவர்களே அதிதெய்வமாக சொல்கிறார்கள் பார்க்கிறோம். இங்கே சொல்ற பொழுதே படைத்தல் என்று சொன்னால் பெருமான் சொல்லையும் படைத்திருக்கிறான், பொருளையும் படைத்திருக்கிறான். எனவே பொருளிலே கூட தோற்றம் நிலை இறுதி இருக்குது. பொருள் உலகம் என்றால் ஒரு கட்டடம் என்றால் தோன்றியது நிலைத்தது அழிந்து போகுது. அதே மாதிரி சொல்லிலும் கூட தோற்றம் நிலை இறுதி இருக்கிறது. ரெண்டையும் படைப்பில் சொல்லுலகத்தையும் படைத்திருக்கிறான், பொருள் உலகத்தையும் படைத்திருக்கிறான். இரண்டுமே தோற்றம் நிலை இறுதி உடையவை. சொல்லும் தோற்றம் இறுதி நிலை, பொருள்களும் சொல்லும் தோற்றம் நிலை இறுதி. அதுதான் இங்கே சொல்றார். ஓங்காரம் பிரணவம் ஆ ஊ மா என்றால் தோற்றம் நிலை இறுதியாக இருப்பது. இவற்றை குறித்தார் குறிக்கின்ற மூவகை தெய்வங்கள். அது வியஷ்டி நிலையின்றார். பிரித்து சொல்கிற பொழுதுதான் ஆவுமான் சொல்லணும். சமஷ்டி நிலையில் சொன்னால், தொகையாக சொன்னால் ஓம் என்று சொல்லணும். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம். பிரணவத்தின் பின்பு பூ முதலை வியாகிருதியை சேர்த்தால் அது காயத்ரி, சேர்க்காதது சாவித்ரி என்று வருது. இந்த விஷயத்தை பின்னால விரிவாக சொல்ல போறார். இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன். சடப்பொருள்கள் ஆகிய தனுகரண புவரபோகங்களை குறித்த தோற்றம் முதலிய 3னை குறிக்கின்ற அந்த அகாரம் முதலிய 3ம்
சித்துப்பொருளாகிய உயிரினது அறிவின் தோற்றம் நிலை ஒடுக்கம் என்னும் மூன்றனையும் கூட குறிப்பனவாம். உலகப் பொருள்களை மட்டுமல்ல, தனுகரண புவனபோகங்களை மட்டும் தோற்றம் அது மட்டுமல்ல, அந்த பொருளை குறிக்கிற சொற்களும் கூட தோற்ற விருதி உண்டு என்றும், அதேபோல் சித்துப்பொருளாக இருக்குது இல்லையா, சித்துப்பொருளுடைய உயிருடைய அறிவு இருக்கு இல்லையா, அது தோன்றும் நிறைக்கும் மறந்து போகும். எனவே அதுவும் அப்படிதான். உயிருடைய அறிவு அதையும் நாம் சொல்லணும். தோற்றம் நிலை ஒடுக்கம் என்னும் மூன்றையும் குடிக்கலாம். அகார உகாரங்கள் சகல நிலையில், அது தியானத்தில் சொல்றார், புருவனுடைய நிகழும் சகல சாக்கர முதலை ஐந்திலும் உயிரிற்கு பாசஞான பசுஞானங்களை தோற்றுவித்து நிறுத்தலாகிய நினைப்பினையும் ஒடுக்குதலாகிய மரப்பனையும் குறித்தனும். ஆ ஊ என்று சொன்னால் சகல நிலையிலே புருவனுடைய தியானிக்கிற பொழுது நினைவு தோன்றும் இருக்கும் மறையும் அல்லவா, அதை குறிக்கிறது என்றும், அது சகல சாக்கரம் சகல சொப்பனும் சொல்லுவாங்க. அது சுத்த நிலையில் இதுக்கு மேற் கடந்து கேவலம் சகலத்துக்கு கடந்து போனால் சுத்த நிலையில் அவை சுத்தாவஸ்தையிலே பதியானத்தை தோற்றுவித்து நிறுத்துவதாகிய அருள்நிலையும் பின் பசுபேத ஒடுக்கமாகிய ஆனந்த நிலையும் குறிக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றார். அகாரம் உகாரம் அகாரம் என்று உலகியலுக்கு சொன்னீங்கன்னா, உலகத் தோற்றம் அந்த பொருள்கள் நிறைப்பது அழிவது. சொற்களுக்கு சொன்னால் சொற்கள் தோன்றின்று அழிவது. உயிருடைய அறிவுக்கு சொன்னால் அறிவு தோன்றியென்றால் நினைக்கிறது, அறிவு வருகின்றது, நிலைக்கிறது, மறக்கிறோம், அதை குறிக்கிறது. இதுவரையில் இந்த அகார உகாரம் பொதுவாக சகல நிலையில். சுத்த நிலைக்கு வருகின்ற பொழுது இதே விஷயம்தான். சுத்தாவத்தியில் அங்கே சொன்னது அகார உகாரம் பசுஞானம் பாசஞானத்தை குறிப்பது. இங்கே சொல்றது சுத்த நிலையில் பதிஞானத்தை குறிப்பதுன்றான். ஆ ஊ இருக்கு இல்லையா, இங்கே விரிவாக அவர் அப்பா விரிவாக எழுதியிருக்கிறாங்க. ஆ ஊ என்றால் என்ன என்பதுக்குத்தான் மாணிக்க வாசகர் எட்டினோடு இரண்டும் அறியேனேன்னு பாடினார். எட்டினோடும் இரண்டும் அறியேன்றதுக்கு நாம் என்ன விளக்கம் தரோம்? நாம் அந்த பாட்டுக்கு எப்படி விளக்கம் தரோம்? எட்டு என்றால் தமிழில் ஆ, இரண்டு என்றால் ஊ. பொதுவாக எட்டுனா எண்ணிக்கை, ரெண்டுனா ரெண்டு நம்பர். அவர் என்ன சொல்றார், எட்டு இரண்டு என்று அந்த ரெண்டையும் கூட்டினால் 10 அல்லவா, அது எனக்கு தெரியாது, கணக்கு தெரியாது என்றார். முதல் எட்டு இரண்டு என்ற எட்டும் எட்டு இரண்டும் கூட்டி சொன்னால் சொல்ல தெரியுமா என்றால் எனக்கு கணக்கு தெரியாதுன்றார். அதே அதே பாட்டிலேயே எட்டு என்றால் ஆ, இரண்டு என்றால் ஊ அல்லவா, ஆ ஊ என்ற எழுத்து எனக்கு தெரியாது, எழுத்தும் தெரியாது, படிக்கிறதுக்கு தெரியாது, எனக்கு எண்ணிக்கை கணக்கும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இது முதல்ல சொல்லிவிடுவாங்க. மூணாவது விளக்கம் என்ன என்றால், ஆ ஊ என்பதெல்லாம் அது பிரணவத்தினுடைய வேஷ்டி பிரணவம் அல்லவா, அந்த மாதிரி ஆழ்ந்த பொருளும் எனக்கு தெரியாது, மேலான பொருளும் தெரியாத பொழுது ஆழ்ந்த பொருள் எப்படி தெரியும்? எனவே ஆவுமாயெல்லாம் வேஷ்டி பிரணவம் அல்லவா, அந்த வேஷ்டி பிரணவம் எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆ ஊ என்பது பிரணவம் அல்லவா, பிரணவத்தினாலே விளக்கப்படுவது யா 10 அல்லவா, யா 10, யான்னா ஆன்மா, அது ஆன்மா அல்லவா, ஆன்மாவினுடைய இலக்கணமும் எனக்கு தெரியாது என்று, எண்ணிக்கை தெரியாது, எழுத்து தெரியாது, பிரணவம் என்று தெரியாது, பிரணவத்தை உணர்கின்ற உயிரும் தெரியாது என்று அங்கே விளக்கம் கொடுக்குறோம். இது அதே தான் இங்கே. ஆ ஊ என்றால் பாசஞானம் பசுஞானம். முதல்ல இந்த நூலில் நம்ம ஆ ஊ படிக்கிறோம் இல்லையா, ஆ என்றால் அணில், ஊ என்றால் உரல்னு படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆவு தானே படிக்கிறோம், அதுவும் ஆகு தானே. அது பாசஞானம், உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்காக உள்ள எழுத்துக்கள். அதெல்லாம் ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறந்து போயிருக்கலாம். அஞ்செழுத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அஞ்செழுத்தில் இருக்கிற நமசிவா ம சி ப ஏ இருக்கு இல்லையா, இந்த 5 தனித்தனி எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறேன். எடுக்கிற பொழுது ஸ்ரீருத்திரத்தில் எடுக்கிற பொழுது திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் எழுத்தாக தான் எடுத்தாங்க, சொல்லா எடுக்கிறாங்க. சொல்லா இருக்குது, அது தொடராக இருக்குது. நமசிவாயச்ச சிவதராயச்ச என்று சிவனுக்கு வணக்கம் என்று தான் இருக்குது. அது சிவனுக்கு வணக்கம் என்பதை எடுத்துட்டாங்க, அது தொடராக எடுத்துட்டாங்க. அது நமச்சிவாய வாழ்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எடுத்துக்கொண்டது எப்படி என்றால், எழுத்து இருக்குது அல்லவா, நா ம சி ப ய, அந்த குரில் எழுத்தாக எடுத்துட்டாங்க. குரில் எழுத்தாக எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஒன்னொன்றுக்கு அர்த்தம் அவங்க தான் சொன்னாங்க. நான் என்றால் மறைப்பு என்று எங்கும் அர்த்தம் கிடையாது. தமிழ் அகராதிலையோ இலக்கியங்களையோ இலக்கணத்திலையோ பார்த்தீங்கன்னா நான் என்றால் மறைப்பு கிடையாது, திரோதானமும் கிடையாது.
மா என்றால் மலம் கிடையாது. நாம் அந்த 5 எழுத்துக்கு வைத்துக்கிட்டோம். அதனால் என்ன சொல்கிறாங்க, மந்திர எழுத்தாக பயன்படுகின்ற பொழுது இந்த நா திரோதானத்தை குறிக்கும். மந்திர எழுத்தாக தான் 5 எழுத்தில் மா என்றால் அது ஆணவத்தை குறிக்கும். சி என்றால் சிவம், வா என்றால் அருள், யா என்றால் ஆன்மா. அந்த மந்திர எழுத்துக்கு தான் அர்த்தமே தவிர இந்த மந்திர எழுத்துக்கு வேற பொருள் இருப்பதாலே நீங்கள் சொல்லுகின்ற இலக்கியத்திலேயோ இலக்கணத்திலேயோ நெடுங்கணக்கிலோ ஆவு படிக்கிறீங்க இல்லையா, அது அல்ல இதுன்றாங்க. ஏன்னா நகரம்னு சொல்கிறோம், நகரம் என்ற நா வருதா இல்லையா, அந்த நா வேறன்றாங்க. இந்த நா அல்ல. மா என்றால் மலர்னே வச்சுங்க, மலர் அது வேற மா, இந்த மந்திர எழுத்து அல்ல. அந்த மாதிரி மற்ற சொற்களில் வருகின்ற எழுத்துக்கள் எல்லாம் இந்த எழுத்து அல்ல என்றால் மந்திர நூல் விதிப்படி மந்திரங்களில் அமைகின்ற எழுத்துக்களோ சொற்களோ ஒரு பொருளைத்தான் குறிக்கும், உலகப் பொருளை குறிக்காது. அதனால்தான் வேதாங்கத்தில் வேதாங்கம்னு படிக்கிறோம், 6 அங்கம் சிச்சை வியாக்கரணம்லாம் படித்தோமே, அதில் வியாக்கரணம் என்று சொன்னால் அது எழுத்து இலக்கணம். இப்போ நாம் சொல்கிற மாதிரி நான் என்றால் குற்றெழுத்து, அது முதலெழுத்தாக வரலாம் என்று சொல்கிறேன், இந்த விளக்கம் கொடுக்குறேன், அதெல்லாம் வியாக்கரணம். ஆனால் நா என்றால் மறைப்பு, மா என்றால் ஆணவமலம் பொருள் சொல்கிறோம் இல்லையா, அது நிறுத்தம். வேதத்தினுடைய சொற்களில் உட்பொருளாக சொல்கிறது, வேதப்பொருளாக சொல்கிறது நிறுத்தம்ன்றான். அப்போ 6 அங்கத்தில் வியாக்கரணம் வேறு, நிறுத்தம் வேறு, அதான் ரெண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த நிச்சயாருக்கு இருந்தால் ரொம்ப அழகாக விளக்கிறார். நிறுத்தம் என்று சொன்னால் உலகப் பொருளை குறிக்காமல் மெய்ப்பொருளை குறிப்பது என்று எழுதுகிறார். எழுத்து தான், ஆனால் மெய்ப்பொருளை குறிக்கும். அதுபோல அகார உகாரங்கள் பாசஞானத்தையும் தரும், பசுஞானத்தையும் தரும். ஏன்னா உலகியல் எழுத்துக்கள் ஏடுகள் படிக்கிறோம். மாணிக்க வாசகர் ஆகமத்தை என்ன சொல்றார் தெரியுங்களா, மா ஏடுன்றார். ஓலை தான், அது ஓலை தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும்ன்றார். மா ஏடு என்றால் உயர்ந்த பொருளை சொல்லுகின்ற ஓலை ஏடு. மற்றது எத்தனையோ இருக்குது, தமிழில் படிக்கிற ஓலையெல்லாம் இருக்குது, அதில் ஓலைச்சொல் இருக்குது. ஆனால் ஆகமம் அப்படி இல்லை, மா ஏடுன்றார். ஏன்னா உயர்ந்த பொருளை சொல்வதாலே அது மாவேட்டாகிய ஆகமம்ன்றார். என்ன காரணம் என்றால் அங்கே சொல்லப்படுகின்ற எழுத்துக்கள் எல்லாம் மந்திர எழுத்துக்கள், உலகில் கிடையாது. அதை படித்தால் வருகின்ற ஞானம் உலகியல் ஞானம் அல்ல, பதிஞானம் என்று. ஆனால் அதே தான் எழுத்துக்கள். எழுத்துக்கள் அங்கே மந்திரமாக இருப்பதாலே, உயர்ந்த நூலில் அமைவதாலே அதெல்லாம் பதிஞானத்தை தரும் என்று அடுத்த சுத்த நிலையில்ன்றார். நீங்கள் அது சுத்தம் பெற்று அந்த பாசம் நீங்கினால் சுத்த நிலையில் அவை சுத்தாவஸ்தையில் பதிஞானத்தை தோற்றுவித்து நிறுத்துதலாகிய அருள்நிலையையும், முதல் அருள்நிலை ஆகமத்தின் மூலமாக வருவது அருள்நிலை வந்துடுச்சு. அருள்நிலை வந்த பின்னாலே பசுபேத ஒடுக்கம்ன்றார். பசுத்துவம் நீங்கி, அதாவது மும்மலங்கள் நீங்கி சிவகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாகி பசுத்துவம் நீங்கி சிவத்துவம் பெறுது இல்லையா, சிவத்துவம் பெற்ற பின்னால் அது அடைவது ஆனந்த நிலை. எனவே பசுபேத ஒடுக்கமாகிய ஆனந்த நிலையும் குறித்தலும் பெறப்பட்டன என்றால் பிரணவத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஓங்காரத்தை ஏன் அப்படி சிறப்பாக சொல்லுகிறார்கள்? சிவபுராணத்தில் அது என்ன ஓங்காரமா என்று உள்ளே ஒழிக்கின்றான் இல்லையா, உயிராக இருந்தவன் ஓங்காரமாக இருந்ததுக்கு அறிவிக்கின்றான் என்று மாணிக்க வாசகர் சொல்கிற பொழுது அது என்ன அர்த்தம் என்றால், உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு உலகப் பொருள்களை சொல் மூலமாக அறிவிக்கிறான் அர்த்தம். அறிவிக்கிறான் தான். எப்படி அறிவிக்கிறான் என்றால், சொல் நமக்கு முக்கியம் இல்லையா, சொல்லை படைத்திருக்கிறான். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உலகப் பொருளும் விடுங்க, இந்த மாதிரி ஆழமான பொருள்னால் இது சொற்கள் இருக்கிறது. திருமந்திரம் போன்றவெல்லாம் சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு பெருமானுடைய அருள் இல்லாமல் முடியாது, வெறும் அறிவிருந்தால் முடியாது. எனவே அந்த அருளாலே நாம் அறிகின்றோம் அல்லவா, அப்போ தான் ஆனந்த நிலை என்று. சுத்தாவத்தையிலே வருகின்ற எழுத்துக்கள் அகார உகாரம் என்ற பிரணவ எழுத்துக்கள் எல்லாம் உயர்ந்த ஞானத்தை சென்று பதிஞானத்தை தருவது, அதனால் ஆனந்த நிலைக்கு வரும் என்று சொல்கிறார். படவே அப்படி வரதுனால பிரணவம் முயற்சி நிலையில் பிரம்மன் முதலிய மூவரையும் இயைவு பற்றி ஓரோர் எல்லை அளவு உபச்சாரத்தால் குறிப்பது. ஆ ஊ மா என்றால், ஆ என்றால் பிரம்மம், ஊ என்றால் திருமால் சொல்கிறோமே, அது ஓரோர் எல்லை, படைக்கின்ற எல்லை, காக்கின்ற எல்லை, ஏகசங்கார எல்லை, அதை குறிக்கும். அது உபச்சாரம் தானே தவிர உண்மையிலே அவங்க அந்த அதுக்கு தெய்வம் அல்ல, அகரத்திற்கு கடவுள் அல்ல, உபச்சாரத்துக்கு சொல்கிறோம் என்று சொல்கிறார்.
அதாவது அந்த அம்மா அவங்க ஜெயலலிதா இருந்தாங்களே, அவங்க ஏதோ பிரச்சனையில் ஜெயிலுக்கு போக வேண்டியது போச்சு. அப்போது கூட ஒரு அங்கே இருந்தவர் ஒருத்தர் கொண்டு அமைச்சராக முதலமைச்சராக வச்சுட்டு போயிட்டாங்க. அது ஏன் வச்சாங்கன்னா, அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு கூட அவங்க சொல்கிறாங்க அதை முதலமைச்சராக வைத்தாங்க. திரும்பி வந்தால் அந்த முதலமைச்சர் பதவி அவர் கொடுத்துருவார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம கொடுக்கணும் தவிர நீ அப்படியே இரு நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்ன பம்பா போயிடும் இல்லையா. அதை மாதிரி நம்பிக்கைக்குரிய ஆளாக அவர் பன்னீர்செல்வம் தானே, அவர் தானே ஓபிஎஸ் தான் இருந்தார். அப்படி இருந்தவர் இப்போ போய் அங்கே சேர்ந்து விட்டாருன்னு அவன் திட்டுறானுங்க இல்லையா. அந்தம்மா எவ்வளோ உங்களை நம்புகிறாங்க அப்படின்னா, அப்போ நிறம் மாறுது இல்லையா. நிறம் மாறுகின்ற மக்கள் தானே பார்க்குறோம், பச்சோந்திகள் தானே பார்க்குறோம். வெறும் பதவிக்காக அது அரசியல் குப்பை தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, உபச்சாரத்திற்குத்தான் பெருமான் பிரம்மனையும் திருமாலையும் வச்சார தவிர, அனுபட்சமாக அதிகாரம் புண்ணியம் செய்திருக்காய் கொஞ்ச நாள் இருப்பானா அதையே தெய்வம் அல்ல. அது தெரியாமல் என்ன பண்ணான் முருகப்பெருமான் யார்றான்னு கேட்டால் நான் தான்றான் பிரம்மன் இல்லையா. பிரணவத்திற்கு யார் பொருள் என்றால் நானும் தான் ஒரு பொருள்ன்றான் இல்லையா. போட்டு கூட்டினார். அது ஏடா கேட்டேன் ஏன் அதுதான் சொல்கிறார். உபச்சாரத்தால் குறிப்பது இல்லை, உண்மையில் அது எந்நிலையிலும் சிவபெருமானையே உணர்த்தும் என்று இறுதி பெறப்படும். அதனால் பிரணவத்தின் பொருளும் திரு ஐந்தெழுத்தால் உணர்த்தப்படும் சிவபெருமானையாதல் நன்கு அறியப்படும். ஓங்காரத்திற்கும் ஐந்தெழுத்துக்கும் உள்ள ஒற்றுமை சொல்றார், ரெண்டும் ஒன்றுதான். இன்னும் காயத்ரி 3 பிரிவுகளாய் வியாகிருதிகளாய் நிற்றலை பலரும் எடுத்து கூறுவார்கள். 3 பகுதியாக 3 வழியாக இருக்கும். அவற்றுள் முதல் பிரிவு சிவசக்தி, 2வது பிரிவு சிவம், 3வது பிரிவு உயிர். இவற்றில் முதன்மையாக நிற்பன. ஆகவே அம்மூன்றையும் குறித்து நிற்கின்ற திரு ஐந்தெழுத்தின் பொருளே காயத்தின் பொருளாதல் தெளிவாம். காயத்தில் நாம் சொல்லுகின்ற முதல் வரி ஓம் தத் சுபதர்பரினம் இருக்கு இல்லையா, அது பர்கோ தேவசி தீமகி. அந்த 2 வழியாக பார்த்தோம். முதல் வரி இருக்கு இல்லையா, அது சிவசக்தியை குறிக்கிறது. 2வது பிரிவு சிவத்தை குறிக்கிறது. 3வது உயிரை குறிக்கிறது. என்றால் இந்த 3ஐயும் தான் 5 எடுத்து சொல்லுகிறது. பதிபசு பாசம் என்ற அந்த 3ஐத்தான் சொல்லுகிறதுன்னு பார்க்கும். இன்னொரு என்ன காரணங்கள் பற்றியே நாயனார் இங்கு சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்று உள்ளது, பேதிக்க வல்லார் பிறவியற்றார்கள் என்ன. இதற்கும் வேறுபாடு இல்லாமல் இது ஒரு பிரணவம்,